Dear students, நம்ம இன்னைக்கு குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் ஆஃப் ஆட்டம் இருக்குல்ல, அதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். இப்போ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத பார்ப்போம். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இதை பேஸ் பண்ணி தான் ஷேப்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால் கொடுத்துருப்பாங்க. சரி, வாங்க டாபிக்ல போவோம். இப்போ ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ரேடியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு ஸ்பெரிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ரொட்டேட் ஆனிச்சு ஒரு ஆர்பிட்டில். அந்த ஆர்பிட்டில் சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸை பேஸ் பண்ணி தான் எலக்ட்ரான்ஸ் ரொட்டேட் ஆகுது. அந்த சென்டர் ஆஃப் த நியூக்ளியஸ்லேருந்து எவ்வளோ ரேஞ்சில் இருக்கோ அதை நம்ம ரேடியேஷன் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ராபபிலிட்டி பைண்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது, எங்கே எலக்ட்ரான்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எங்கே எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்னா என்ன, இதில் எப்படி எலக்ட்ரான்ஸோட ரொட்டேஷன் எப்படி இருக்கு, எந்த ஆங்கிள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இல்லை ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ல the variation of the probability of locating the electron on a sphere with a nucleus at its center depends on the azimuthal quantum number. அப்படின்னா அசிமுதல் குவாண்டம் நம்பர் தான் நம்ம என்ன பண்றோம், ஆங்குலர் மொமெண்டத்தை பத்தி பேசுறோம். ஏன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல வந்து நம்ம அதில் நம்பர்ஸ் கொடுத்தோம், அசிமுதல் குவாண்டம் நம்பர் ஆர் சப்சிடரி குவாண்டம் நம்பர்ங்கிறத பார்த்தோம். அதில் தான் வந்து L-1 ஓகேவா, N-L-1 ஸோ அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண அப்படின்னா, அந்த சப்செல்லில் உள்ள அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எப்படி ரொட்டேட் ஆகுது, எந்த ஆங்கிளில் போகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான். ஸோ ஆர்பிட்டால் இன் விச் த எலக்ட்ரான்ஸ் இன் பிரசன்ட் ஃபார் ஒடஸ் ஆர்பிட்டால் L is equal to 0, அதுக்கு கண்டிப்பாக M is equal to 0 நம்ம அந்த டேபிள்லேயே பார்த்தோம். ஓகேவா, எஃப் அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டீட்டா வந்து 1/√2 அப்படின்னு சொல்கிறாங்க, √2ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த ஜி பை இருக்குல்ல, பை இஸ் ஈக்குவல் டு 1/√2 √2π அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, 1/√2π. இது வந்து அதோட வேல்யூஸ், அதோட ஆங்குலரை வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணுறது கொடுத்துருக்குது. therefore the angular distribution function is equal to, ஓகேவா, ரெண்டே நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1/2√πன்னு வரும். ஓகே, 1/2√πன்னு வரும். ஸோ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆங்கிள் தீட்டா அண்டு பை வந்து என்ன சொல்கிறாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டன்ட் அப்படின்னா எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பியர் இருக்குது அப்படின்னா, ஒரு 3 டைமென்ஷனல் ஸ்பியர் இருக்குது அப்படின்னா, அதில் எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த பிளேஸில் வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறதான் கான்செப்ட். ஓகேவா, எந்த பிளேஸில் வேணால் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. ஆனால் இன்டிபெண்ட் ஆஃப் த ஸ்பேஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஓகே, அதோட டைரக்ஷனாக சொல்ல முடியாது. ஓகேவா, electron independent of the electron from the nucleus, the shape of the s orbital வந்து என்ன ஷேப்ல இருக்கு அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். ஸோ அதனால தான் கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ண முடியாது, அதோட எலக்ட்ரானோட பொசிஷனை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியாது. அதான் இன்டிபெண்ட் ஆஃப் த டைரக்ஷன், அதோட டைரக்ஷனே கிடையாது, நான் டைரக்ஷன் நேச்சராக இருக்கும். அப்போ எஸ் ஆர்பிட்டால் வந்து நான் டைரக்ஷனல் நேச்சர். ஓகேவா, அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கு, ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. எதை வச்சு அப்படின்னா அதோட ஆங்கிள் இருக்குல்ல, டீட்டாவையும் பை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆர்பிட்னு கன்சிடர் பண்ணாதீங்க. ஓகே, இங்கே ஒரு ஆர்பிட்னு வச்சுக்கோங்க, ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஆர்பிட் இருக்கு, இதுக்கு தான் எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகும்னு வச்சுக்கோங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கு, இங்கே நியூக்ளியஸ் இருக்கு. ஓகேவா, இந்த நியூக்ளியஸ்லேருந்து இங்கே கொடுத்துருக்குது தான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், டீட்டா ஆங்கிள், என்ன ஆங்கிள் இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டா. டீட்டா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு பாருங்க. ஓகே, இதெல்லாம் என்ன சொல்கிறோம், பை. பையில் போகிறாங்க.
பை. இது ஆப்போசிட்ல உள்ளதான் அது பை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸோட பொசிஷனை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, அதை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு அதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஸ் ஆர்பிட்டால் வந்து நான் டைரக்ஷனல் நேச்சர், நெக்ஸ்ட்டு ஸ்பெரிக்கல் ஷேப்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் 1s 2s அண்டு 3s ஆர்பிட்டால்ஸ். ஓகே, 1s 2s அண்டு 3s ஆர்பிட்டால். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால்னா என்னது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும், நான் டைரக்ஷனல் நேச்சராக இருக்கும். ஃபார் பி ஆர்பிட்டால்ஸ் L is equal to 1, என்னோட வேல்யூ வந்து என்னது 1, அது நமக்கு தெரியும் ஏற்கனவே அந்த டேபிளில் பார்த்தோம். ஓகேவா? அண்ட் த கரஸ்பாண்டிங் எம் வேல்யூஸ் ஆர், கரஸ்பாண்டிங் எம் வேல்யூஸ் என்னவா இருக்கும், -1 இருக்கும், 0 இருக்கும், அண்டு +1 இருக்கும். த ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஆர் குவைட் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அண்ட் ஆர் நாட் டிஸ்கஸ்டு ஹேர். ஓகேவா? அதோட ஆங்குலர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணல. த சேஃப் ஆஃப் த பி ஆர்பிட்டால் இஸ் ஷோன் இன் த ஃபிகர் 2.8ல பாருங்க. The 3 different m values indicate that there are 3 different orientation possible p orbitals. இது வந்து பார்த்தீங்கன்னா x வந்து pxங்கிறது ஒரு ஓரியன்டேஷன், pyங்கிறது ஒரு ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் pzங்கிறது ஒரு ஓரியன்டேஷன். இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன் இருக்கு. அப்போ these orbital are designed as the px, py and pz, and the angular distribution for these orbitals so that the loops வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க மேலேயே along the xy and z axis respectively as seen in the figure 2.8. 2p orbitals have one nodal plane. இதில் nodal plane எத்தனை இருக்கு, 1 இருக்கு. அதுக்கு என்ன ஃபார்முலா, n minus l minus 1, அதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், நோடல் பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு நோடல் பிளேன் சொல்கிறோம். ஸோ அதை நம்மளுக்கு இப்போ வேண்டாம். இப்போ இங்கே பாருங்கள், இதை வந்து பார்த்தீங்கன்னா 2px, அதாவது px ஆர்பிட்டால் அதோட சேஃப் இப்படி தான் இருக்கும், 3 டைமென்ஷனல் சேஃபில் இருக்கும். ஓகே, இதை நம்ம இன்னும் கிளியராக தெரியணும் அப்படின்னா அடுத்த வீடியோ போடும்போது நான் ஒவ்வொரு ஆர்பிட்டாலோட சேஃபை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், அந்த அடுத்து வந்து சேஃப்ஸ் இது எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால் இருக்குல்ல அதை சொல்லுவோம். அடுத்து இங்கே பாருங்கள் py இப்படி தான் இருக்கும், அடுத்து pz இந்த மாதிரி ஆங்கிளில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ்னா எக்ஸில் இருக்கும் ஆட்டம்ஸ், ஒய்னா ஒய்யில் இருக்கும், இசட்னா இசட்டில் இருக்கும், அவ்வளோதான். ஃபார் டி ஆர்பிட்டால்ஸ் L is equal to 2, அதோட வேல்யூ என்னது, L is equal to 2 அண்ட் த கரஸ்பாண்டிங் எம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், 2னா -2 -1 0 +1 +2 இருக்கும். த ஷேப்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால்ஸ் லுக்ஸ் லைக் எ கிளவர் லீக் ஷேப்னு சொல்கிறாங்க. எப்படி டி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா பி ஆர்பிட்டால் வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள் ஷேப்னு சொல்கிறோமோ அதே மாதிரி டி ஆர்பிட்டால் அப்படிங்கிறது கிளவர் லீக் ஷேப்பாக இருக்கும். த 5 m values give rise to 5 d orbitals, namely dxy, dyz, dzx, dx square minus y square, dz square. The 3d orbitals contain 2 nodal planes are shown in the figure. ஓகேவா? p ஆர்பிட்டாலில் ஒரு நோடல் பிளேன் இருக்கு, டி ஆர்பிட்டாலில் 3 நோடல் பிளேன் இருக்கு. பி ஆர்பிட்டாலோட சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா டம்பிள் சேஃபு, அது வந்து 3 பாசிபிள் ஓரியன்டேஷன் இருக்கும், இது 5 பாசிபிள் ஓரியன்டேஷன் இருக்கும். இது என்ன சேஃபு, கிளவர் லீஃப் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட சேஃபையும் நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்லைடில் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக போட்டு காமிக்கிறேன். இதுதான் டி ஆர்பிட்டாலோட சேஃப்ஸ். இது பாருங்கள், dxy, dyz, dzx, dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரு, அப்புறம் dz ஸ்கொயர். இதில் பாருங்கள் xyனா இந்த எக்ஸ்லையும் ஒய்லையும் எலக்ட்ரான்ஸ் லூப்ஸ் இருக்கும், YZ அப்படின்னா இசட்லையும் ஒய்லையும் இருக்கும். அதே மாதிரி ZX அப்படின்னா இசட்லையும் எக்ஸ்லையும் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னா எக்ஸையும் ஒய்யையும் ஸ்கொயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து dz ஸ்கொயர் அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோடல் பிளேன் மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 நோடல் பிளேன் சொல்கிறோம். ஓகேவா? இந்த dz ஸ்கொயர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேஃப்னு சொல்கிறாங்க அப்படின்னா டம்பிள் ஆர் டக்னட் சேஃப்னு சொல்லுவாங்க. இது புக்கில் இருக்கான்னு தெரியல. ஓகே, டம்பிள் ஆர் டக்னட் சேஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற 4 ஆர்பிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா கிளவர் லீஃப் சேஃப் தான். கிளவர் லீஃப்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இந்த இது இருக்குல்ல, சீட்டு கட்டெல்லாம் பார்த்துருக்கீங்களே, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளவர் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க, அதில் லீஃப் இருக்கு பாருங்க, அதான் கிளவர் லீஃப்.
ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சேஃப்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டாலில் ஃபார் எஃப் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்து எஃப் ஆர்பிட்டால் பாருங்கள், L is equal to 3. ஓகேவா? அண்ட் தென் எம் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா -3 இருக்கும், -2 இருக்கும், -1 இருக்கும், 0 +1 +2 +3 கரஸ்பாண்டிங் டு 7 எஃப் ஆர்பிட்டால் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், எஃப் இசட் கியூப் இருக்கும், எஃப் எக்ஸ் இசட்டு ஸ்கொயர் இருக்கும், எஃப் ஒய் இசட் ஸ்கொயர், எஃப் எக்ஸ் ஒய் இசட்டு, எஃப் இசட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், அப்புறம் எஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர், அப்புறம் எஃப் ஒய்ஏ 3x ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், விச் ஆர் shown in the figure 2.10 வந்து பார்த்தீங்கன்னா there are 3 nodal planes of f orbital. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், n மைனஸ் எல் மைனஸ் 1 இருக்குல்ல, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு என்ன தெரியும், இதோட நோடல் பிளேன் நமக்கு தெரிஞ்சிடும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா இசட் எஃப் ஆர்பிட்டால். ஓகேவா? இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 7 இருக்கும், 7 ஆர்பிட் இருக்கும். ஓகே, அதான் சேஃப்ஸா எஃப் ஆர்பிட்டால். ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, அந்த எந்த பிளேனை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோ அதில் இருக்கும் அப்படி. ஓகேவா? இதே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், எஃப்ஆர் ஆர்பிட்டாலுக்கு இவ்வளோ தான் டீட்டெயில். ஓகேவா? இது நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் உள்ளது தான். கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியும். பி ஆர்பிட்டாலுக்கும் டி ஆர்பிட்டாலுக்கும் நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் என்ன பண்ணுறேன், தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடு போகலாம். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால், அது வந்து நான் டைரக்ஷனல் நேச்சர், என்ன சேஃபு, ஸ்பெரிக்கல் சேஃபாக இருக்கும். அடுத்து பி ஆர்பிட்டால், இட் இஸ் ஏ டைரக்ஷனல் நேச்சர், 3 பாசிபிள் ஓரியன்டேஷனாக இருக்கும், டம்பல் சேஃபாக இருக்கும். அடுத்து டி ஆர்பிட்டால், அந்த டி ஆர்பிட்டாலில் பாருங்கள், இட் இஸ் ஏ டைரக்ஷனல் நேச்சர். ஃபஸ்ட்டு வந்து கிளவர் லீவ் சேஃப் வந்து ஃபஸ்ட்டு 4 இருக்கும், அதில் டி இசட் ஸ்கொயர் மட்டும் டம்பல் ஆர் டக்னட் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதோட நோடல் பிளேன் எத்தனை, 2. பி ஆர்பிட்டாலுக்கு 1, எஃப் ஆர்பிட்டாலுக்கு 3. ஓகேவா? 3 நோடல் பிளேனாக இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். இது ஆர்பிட்டாலோட சேஃப்ஸ் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் நிறைய கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்பாங்க. சேஃப்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் பி ஆர்பிட்டால் ஆர் சேஃப்ஸ் ஆஃப் டி அண்ட் எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால் இதை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் போடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், தேங்க்யூ வெரி மச்.